எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த ஜபாகியர் வலையொலியில் தொடர்ச்சியாக நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு வரும் நண்பர்கள், பச்சை போய் பேசாதடா, நீ என்னைக்கிடா தொடர்ச்சியா வீடியோ போட்டா அதை நாங்க வேற பார்த்தோம் அப்படின்னு கேக்குறீங்களா? புரியுது. இது இப்ப இல்ல, இன்னைக்கு நேத்து இல்ல, சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த திட்டு நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்ணாலும் இன்னும் திருந்தின பாடு இல்லையான்னு கேக்குறீங்களா? புரியுதுதான். இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற சங்கட சலிப்புகள் வராம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஆமா, இதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு வரும் நண்பர்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குது, இந்த சேனல்ல வரக்கூடிய கான்டென்ட்டுகள் பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அப்படி தட்டி விட்டீங்கன்னா இன்னும் பல பேருக்கு நம்முடைய சேனல் ரீச் ஆகிறதுக்கு அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஆமா, சரி, நம்ம எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயப்பட்ட ஒரு நபர் கிஷோர் கே சாமின்னு ஒருத்தர் இடம் வளம்னு ஒரு சேனல்ல பேசிட்டு இருப்பாரு, நீங்க பாத்திருப்பீங்க. நல்லா குண்டா புஷ்டியா இருப்பாருல்ல, ஆமா அவர்தான். ஒரு சம்பவத்தை ஒண்ணு பண்ணிருக்கிறாரு. அது என்ன சம்பவம்னா, என்னையா ஆளு பாக்குறதுக்கு டம்மி பீஸா தெரியற பயங்கரமான ஆளா இருக்கியா அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம். ஆளு பார்க்கத்தான் நல்லி, ஆனா செய்யற வேலையெல்லாம் கில்லி அப்படிங்கிற மாதிரியான வேலையை பார்த்து விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, ட்விட்டர்ல அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து டிவிஹெச் சீரீஸ் அப்படின்ட்டு, டிவிஹெச் தொடர் அப்படின்ட்டு சில கட்டுரைகளை எழுதிட்டு வந்துட்டு இருந்தாரு. டிவிஹெச்ன்றது அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்களுடைய ஒரு ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். அதுல என்னென்னலாம் ஊழல் நடக்குது, என்னென்னலாம் பண்றாங்கன்றதை பத்தி ஒரு தொடர் எழுதிட்டு இருந்தார். குறிப்பாக அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறையாக இருக்கக்கூடிய MA and WS, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் மேலாண்மை, இந்த துறையில TNPSC தேர்வு எழுதி இந்த துறைக்கு வேலைக்கு வரணுன்றதுக்காக தேர்வு எழுதி வராங்க இல்லைங்களா, கஷ்டப்பட்டு படிச்சு ராத்திரி பகலா உட்காந்து படிச்சு TNPSC படிக்கிறவங்க நான் பாத்துருக்கேன். என் ஃப்ரெண்டே ஒருத்தன், நான் கல்லூரி படிக்கும் போது என்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு இருப்பான். அவன் எனி டைம் சாப்பிட்ற நேரம் தவிர தூங்குறதுக்கு மேல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 மணி நேரம் தூங்கும், இது நேரம் ஃபுல்லா படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்படி TNPSC வேலை வாங்கறதுக்காக கடுமையாக உழைத்து படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட சிலரிடம் பெரும் தொகை வாங்கி கொண்டு 25 to 35 கோடி அளவுக்கான தொகையை வாங்கி கொண்டு அவர்களுக்கு வேலை கொடுக்கறது, அரசு பணி அவர்களுக்கு கொடுக்குற மாதிரியான இந்த ஊழலை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு தொடர்ச்சியாக கிஷோர் கே சாமி அவர்கள் அந்த டிவிஹெச் தொடர்ல எழுதிட்டு இருந்தாப்ல. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அதை பார்க்கும்போது அப்ப கூட நிறைய பேர் நினைச்சாங்க, யாரையாம ஏதோ கிரிக்கிட்டு இருக்கிறான், ஏதோ சும்மா எழுதிட்டு இருக்கிறான், பெருசா அது அதிகமா கவனத்துக்கு வரல. வியூஸும் பாத்தீங்கன்னா அது கம்மியா தான் போயிட்டு இருந்துச்சு, அந்த அளவுக்கு அது பெருசா ரீச் ஆகல. ஆனா ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு அது ரீச் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, அந்த டிவிஹெச் தொடரை அவர் எழுதிட்டு இருக்கும்போது இடியை அவர் டேக் பண்ணி தான் அந்த தொடர்களை எழுதுறாரு. அப்பவே பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அவர்களுடைய ஆட்கள், அதாவது கே என் நேரு அவருடைய தம்பியுடைய ஆட்கள் அவருக்கு தொலைபேசியில அழைச்சி, எவ்வாறு ஒழுங்கு மரியாதை அது நிறுத்து, இல்லைன்னா வீடு போது உன்னை தூக்கிடுவோம் பாத்துக்க அப்படின்ட்டு கொலை மிரட்டல், உயிருக்கு அச்சுறுத்தல், இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, நிறுத்தாம அவர் பாட்டுக்கு நான் என் கடமையை நான் செஞ்சுதான் தீருவேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்திருக்கிறாப்ல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் சில நேரத்தில் நமக்கே பயமா இருக்கும். கூட உட்காந்து இன்டர்வியூ எடுக்கும்போது கூட, யோ உங்க கூட சேர்ந்து என்னை தூக்கிற போறாங்கயா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதெல்லாம இவர் வேற அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா, என்னை இதுக்கே கொண்டு போய் ஜெயிலு போடுறீங்க, என்னை ஜெயிலு போட்டீங்கன்னா அந்த ஜெயில் கம்பி வழியாவே நீ வெளியே வந்துடும் அப்படிங்கிறது. அவர் எனக்கு எதுக்கே வெடிகுண்டு மிரட்டல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு ஊசி பட்டாசே போதும் என்ன காலி பண்றதுக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஆனா பண்ற வேலையை அதே தான் தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. எங்க நம்மளை குண்டாசு தூக்கிடுவாங்கன்னு இவர் கூட உட்கார்றதுக்கு பயமா இருக்குது. அது ஒரு தைரியம், அதெல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்து இடி கால் பண்ணிருக்கு, கிஷோர் கே சாமி அவர்களுக்கு கால் பண்ணி என்ன டீடைல்ஸ், இதை பத்தி ஆதாரங்கள் என்ன, இதை பத்தி ப்ரூஃப் எல்லாம் என்ன அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. கேட்கும்போது பாத்தீங்கன்னா, என்னுடைய அந்த டிவிஹெச் தொடர்லயே நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே எல்லா ப்ரூஃப் வித் டீடைல்ஸ், யார் யாரு என்னென்னங்கிறது பேர் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அதுல எழுதியிருக்கேன், அதுல இருந்து நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னும் போது அதுல இருந்து இடி எல்லா தகவல்களையும் எடுத்துக்கொண்டு, இப்ப இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சம்பவம் நடந்துச்சு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போன வருஷம் இதே கே என் நேரு அவர்கள் வீட்டிலும் அவருடைய தம்பி வீட்டிலும் பாத்தீங்கன்னா இடி போயிட்டு வேற ஒரு கேஸ்ல, அதாவது ஒரு பேங்க் ஃப்ராட் கேஸ்ல, வங்கி மோசடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போயிட்டு வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி அங்க சில பொருட்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், கலெக்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா கோர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கேஸ் குவாஷ் ஆயிடுச்சு, தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆனாலும் கூட அந்த கிடைக்கப்பட்ட அந்த ஆதாரங்களை கொண்டு போயிட்டு வச்சு இடி உள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் அதுல இந்த எக்ஸாம் மோசடி இருக்கு இல்லையா, TNPSC எக்ஸாம் மோசடி, அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருந்திருக்கு. அப்போ அது ஒரு பக்கம், கிஷோர் கே சாமி அவர்கள் கொடுத்த தகவல்கள் இது ஒரு பக்கம் வச்சுட்டு இடி ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒண்ணு எடுத்து இப்போ DGP கிட்ட அதை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஆதாரங்கள்லாம் எங்க கிட்ட இருக்கு, அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு FIR நீங்க போடுங்க. ஒரு FIR போட்டீங்க அப்படின்னா எங்களுடைய விசாரணையை நாங்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து எங்கெங்க யாரு போய் விசாரிக்கணும், இன்னும் எந்த இடத்துல போய் சர்ச் பண்ணும் அப்படிங்கறத நாங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு DGP கிட்ட
அந்த லெட்டரை வந்து கொடுத்திருக்காங்க இடி. அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர் நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஊழல் வழக்கு PMLA ஆக்ட் கீழே கொண்டு வந்து, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், சட்டவிரோதமான அந்த பண பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்ட அந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்து அதுக்கு என்னென்ன விசாரணைகள் இருக்குதோ அதை நாங்க நடத்துவோம் அப்படின்ட்டு இடி DGP கிட்ட அந்த லெட்டர் மூலமா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பண மோசடி, அப்புறம் இந்த தேர்வு மோசடி, இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் KN நேரு அவர்களுடைய தலையில் இடியை இறக்கி இருக்கிறது இடி. என்ன நடந்ததாக அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த துறை சார்ந்த அரசு வேலைகள் வாங்குறதுக்காக தேர்வு எழுதியிருக்காங்க. அந்த 1.5 லட்சம் பேர்ல 2500 பேர் தான் அந்தந்த பணிகளுக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, பாஸ் ஆகி அதை செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த 2500 பேர்லயுமே கூட கிட்டத்தட்ட 150 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பணத்தை வாங்கி கொண்டு 150 பேர்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு 25 கோடியிலிருந்து 35 கோடி வரைக்கும் லஞ்ச பணம் அந்த வேலை வாங்குறதுக்காக அந்த 35 கோடி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த நிறைய பேர் இதுல வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க இல்லைங்களா, இந்த காசு கொடுத்து வேலை வாங்கினவங்களால வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே நல்லா தேர்ச்சி பெற்ற அந்த வேலைக்கு செல்வதற்கு தகுதியான ஆட்கள். அப்படிப்பட்ட எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவங்க எல்லாருக்குமே இது மூலமா வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை வந்து இடி வந்து ஆய்வு பண்றாங்க. என்னென்ன விஷயத்தை ஆய்வு பண்றாங்க அப்படின்னா, எப்படி இது TNPSC நடத்துகிற எக்ஸாம், அப்போ இதை வந்து திருத்துறது, அதோட ரிசல்ட்டை வெளியிடுறது, இது எல்லாமே TNPSC தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த தனியார் ஆட்கள், அதாவது KN நேரு அவருடைய தம்பி ரவிச்சந்திரனா இருக்கட்டும், அல்லது அவருக்கு இந்த விஷயத்துல தொடர்புடைய அதிகாரிகளா இருக்கட்டும், அல்லது அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எப்படி போனது, அதாவது இந்த ரிசல்ட் வெளியே வரதுக்கு முன்னாடி, TNPSC ரிசல்ட் வெளியே வரதுக்கு முன்னாடியே கான்பிடென்சியலா இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு எப்படி தெரியுது? அப்போ இவங்க இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு யாருக்கு வேலை கொடுக்கறது, யார் யார் காசு கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த டேட்டாவை அவங்க வச்சுக்கிட்டு பெருமளவு தொகையை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் இடி வந்து கேஸ் வந்து சிறைக்கு போனது, 1 வருஷம் சிறையில் இருந்ததுக்கான காரணமே இதேதான். வேலை வாங்கி தர அப்படின்ட்டு காசை வாங்கிட்டு மோசடி பண்ண காரணத்தினாலதான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு 1 வருஷம் போனார் இல்லையா. இப்போ அதே கேஸ் தான் இப்ப KN நேரு அவர்கள் மேலேயும் இப்ப வரப்போகுது. என்னதான் அவருடைய தம்பி பண்ணியிருந்தாலும், அவருடைய தம்பியை சார்ந்த ஆட்கள் அதை பண்ணியிருந்தாலுமே, அந்த துறைக்கு அமைச்சர், பொறுப்பான அமைச்சர் அப்படின்றவர் KN நேரு, அவரு தான் அதுக்கு பொறுப்பு. அங்க நடந்த ஊழலுக்கா இருக்கட்டும், அங்க நடந்த எல்லா மோசடிக்குமே பொறுப்பு வந்து தான். இதுல இடி அடுத்து விசாரிக்க போறதா அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பணங்கள் அவங்க கைமாத்திருக்கிறாங்க இல்லையா, இவ்வளவு தொகை அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது, இது எல்லாமே ஹவாலா முறையில நடந்திருக்குது. ஹவாலா முறைன்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நேரடியா வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க யாருமே, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் நடுவுல ஒரு புரோக்கர் இருப்பாங்க. அந்த புரோக்கர் தான் பணத்தை வந்து கைமாத்தி விடுற புரோக்கர். அப்போ இதுல எந்தெந்த புரோக்கர்ஸ், எந்தெந்த ஏஜென்ட்ஸ் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி அதிகாரிகளுடைய துணை இல்லாம, அரசு அதிகாரிகளுடைய துணை இல்லாம இதை செய்ய முடியாது. அப்போ எந்தெந்த அதிகாரிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி அரசியல்வாதிகள் யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவருடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் யார் யார் இதுல தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே விசாரிக்கிறதுக்காகவும், அவருடைய இடங்கள் எல்லாம் சர்ச் பண்ணி இன்னும் பல ஆதாரங்களை எடுக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு லெட்டரை வந்து இடி வந்து DGP கிட்ட கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்து வேற வழியே இல்ல, DGP இது வந்து FIR போட்டுதான் ஆகணும். அப்படி FIR போட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே விசாரிக்க போறாங்க. இந்த ஊழல் மூலமா இந்த கேண்டிடேட்ஸ் கிட்ட லஞ்சம் வாங்கின அந்த பணத்தின் மூலமாக மட்டும் இவங்க அடிச்ச கொள்ளை வந்து 800 கோடியை தாண்டி செல்லுது அப்படின்றதுதான் இடியோட ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ இந்த தடவை KN நேரு அவர்கள் இதுல இருந்து தப்புவது சற்றே கடினம் தான். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த விஷயம் அந்த TVH சீரியஸை வந்து இவர் எழுதிட்டு இருந்தார் இல்லைங்களா, கிஷோர் கேசாமி, அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்றதுதான் முக்கியமான சமாச்சாரம். அதை யாரு கொடுத்தாங்க? ஏன்னா பொதுவா இந்த ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்கு, இந்த சோர்ஸ் கிட்ட வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இந்த தகவல் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கிஷோர் கேசாமி அவர்களுக்கு அந்த தகவல் சோர்ஸ் யாரு அப்படின்னா திமுக காரங்களே தான், வேற யாரும் இல்ல. என்ன அப்படின்னா, KN நேரு அவர்கள் இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ஸை வந்து கொடுக்கும்போது பொதுவா திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனா KN நேரு சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஆட்களுக்கும் தன்னுடைய பினாமியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டுமே அந்த கான்ட்ராக்டுகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு திமுக காரங்களை வந்து ஏமாத்திட்டதாகவும், அந்த காண்டுல அந்த ஒரு எரிச்சல்ல தான் அதை சார்ந்த அவருக்கு கூட இருக்கிற அந்த திமுக காரங்களே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வித் போட்டோ ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து இடம்பலம் மீடியாவுக்கு கொடுத்ததாகவும், அந்த பெயர்களை வந்து நம்பிக்கை கருதி அவர் வந்து வெளியே சொல்ல அப்படின்றோம் கிஷோர் கேசாமி அவர்கள் அதையும் தன்னுடைய இதுலயே போட்டிருக்காரு, ட்வீட்லயே போட்டிருக்காரு. அப்போ சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம், நான் ஒரு தொடர் மாதிரி எழுதுறேன் அப்படின்னு, கட்டுரை மாதிரி எழுதுறேன் ஆரம்பிச்ச ஒரு விஷயம், அது இடியோட கண்ணில் பட்டு அவங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு இப்ப அதுக்கான ஆதாரங்கள்லாம் அவங்க திரட்டி, ஏற்கனவே அவங்க வேற ஒரு கேஸ்ல எடுத்த ஆதாரங்கள் எல்லாம் கொஞ்சம் நோண்டி கொஞ்சம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கிற ஆதாரங்களே இந்த எக்ஸாம் ஊழல்ல வந்து எல்லாமே கனெக்ட் ஆகி இப்படி ஒரு லாக்கு KN நேரு அவர்களுடைய குடும்பத்திற்கு வந்திருக்கிறது. திமுகவுக்கு தலையில் ஒரு இடியை இறக்கி இருக்கிறது. காமெடி என்ன அப்படின்னா, காமெடி கூட இல்ல, கொடுமை என்ன அப்படின்னா, அந்த 1400 பேர் வேலை வாங்கினாங்க இல்லைங்களா எக்ஸாம் எழுதி, அதுல நேர்மையா எழுதி வேலை வாங்கினவங்க கொஞ்சம் பேர் அப்படின்னா பணத்திமிரு 25 கோடியா
35 கோடியா, சரி பரவாயில்ல நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த பணத்தை முறையற்ற முறையில கொடுத்து போர்ஜரி பண்ணி வேலை வாங்கினாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரோடையும் சேர்த்து அந்த 1400 பேருக்கும் ஒரு பொது இடத்துல வச்சு எல்லாரும் முன்னிலையிலையுமே பெருமையாக கர்வமாக திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையாக எண்ணி அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது யார் தெரியுமா? ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் தான். பெருமையா வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து பரவாயில்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியில எத்தனை பேர் வேலை வாய்ப்பு வாங்கியிருக்காங்க பெருமைப்பட்டவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி கிஷோர் கே சாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவுல ஷேர் பண்ணிட்டு இருந்தாலுமே இடி இதை கையில எடுத்ததுக்கு பின்னாடிதான், அதுவும் குறிப்பா டிஜிபி ஆபீஸ்க்கு அவங்க அனுப்புன அந்த லெட்டர், அதுக்கு பின்னாடிதான் இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்குது. நேஷனல் லெவல்ல இது நியூஸ் ஆயிருக்குது. நேஷனல் நியூஸ் பேப்பர் மீடியாலாம் இது வந்திருக்கிற அளவுக்கு பெரிய செய்தியா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பத்தி நீளமான ஒரு அறிக்கை ஒண்ணு போட்டிருக்காரு. ஸ்டாலின் அவர்களுடைய அரசை கண்டித்து அவர்களுடைய பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அப்படின்ட்டு வழக்கம் போல அவரை வந்து எதையுமே திறனற்ற, எதையுமே கவனிக்க திறனற்ற, அல்லது இப்படிப்பட்ட ஒரு மெகா ஊழல் லஞ்ச கொள்ளையை வந்து இஷ்டத்துக்கும் விட்டுட்டு இருக்கிற இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. அதே மாதிரி பிஜேபி சைட்ல ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாருமே இதை கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காங்க. இடி சொன்ன அத்தனை விஷயங்களையும் மென்ஷன் பண்ணி என்னென்ன மாதிரியான கொள்ளை நடந்திருக்குது, யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை கோடி இவங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க, ஒருத்தர்கிட்ட எவ்வளவு வசூலிக்கப்பட்டிருக்கிற எல்லா டீடைல்ஸையும் மென்ஷன் பண்ணி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. இப்படியாக திராவிட மாடல் ஆட்சி எல்லார் முன்னிலையிலும் நாரி கொண்டிருக்கிறது, நாரி நசநசத்து கொண்டிருக்கிறது. நல்லதுதான், மக்கள் பார்க்கட்டும். சும்மா வந்து இவங்க கொள்ளடிச்சிட்டாங்க, 2,000 கோடி கொள்ளடிச்சிட்டாங்க இப்படின்ட்டு பொதுவா சொன்னா கூட தெரியாது. ஆனா பாருங்க எப்படி ஏழை மக்களுடைய வயிற்றுல அடிச்சு இவங்க கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம திராவிட மாடல் அரசின் பெருமையா வேற பேசிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு அவமானகரமான, வெக்கப்பட வேண்டிய, அசிங்கப்பட வேண்டிய செயல் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிவிட்டேன் எல்லாருக்கும். இந்த ஒரு படத்துல கூட வரணும்ல, இதுக்கு நீங்க வெக்கப்படணும் சென்றாயன் அப்படின்ட்டு. அதனால வெக்கப்படட்டும், அசிங்கப்படட்டும். மக்கள் வந்து இதுக்கான முடிவை வந்து 2026 தேர்தல் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இப்பதான் சமீபத்துல நெல் விவசாயிகள் பாவம் அவர்களுடைய பயிரெல்லாம் முளைச்சு போயிட்டு எந்த அளவுக்கு அவங்க ஒரு அவதிப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாலைகள் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குது இந்த மழை காலங்கள்ல வண்டி ஓட்டுறதுக்கு. அது இல்லாம அதுவும் சென்னை சிட்டிலேயே நிலாவுல கால் வச்ச மாதிரி இருக்குது சாலைகள் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் பதிவுகளா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் கம்பு சுற்றி கொண்டிருக்கிறார். நான் சும்மா சொல்லிங்க, லிட்டரலாவே கம்பு சுத்திட்டு தான் இருக்கிறார். பாப்போம், இது வெறும் ஆரம்பம் தான். அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அதாவது ஒரு மிகப்பெரிய ஐஸ் கியூபோட வெளியே தெரிகிற முனை மட்டும்தான் இப்ப அவங்க கொடுத்திருக்கிற இந்த டீடைல்ஸை தவிர இன்னும் அந்த ஊழல் ஒரு மிகப்பெரிய மலையளவான ஐஸ் கியூப் உள்ள முடிகிறது இல்லையா, அது எல்லாமே வெளியெடுக்க போறதான் இடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன ஒண்ணு இது வரைக்கும் சொல்றானே தவிர இந்த பாம்பை எடுத்து வெளியிட மாட்டாங்கிறானே அப்படிங்கிற மாதிரிதான் இடியுடைய செயல்பாடுகள் இது வரைக்கும் இருக்குது. நம்ம கவனிச்ச வரைக்கும் பார்க்கலாம். இந்த கேஸ்லயாவது சீரியஸா எடுத்து, ஏன்னா இதுல தொக்கா மாட்டிருக்கிறாங்க அப்படிங்கறதுனால எடுத்து இதை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னொரு விஷயமா இருக்குது. டிஎம்கேலயே KN நேரு அவர்களுக்கு எதிரான ஒரு கும்பல் இருக்குது, உங்களுக்கு தெரியும். யாரு? நம்ம உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர், அவருக்கும் KN நேரு அவர்களுக்கு ஆகாது. 2 பேர்த்துக்குள்ள ஒரு அந்த பனிப்போர் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கும்போது பாப்பா என்ன நடக்குது அப்படின்ட்டு. திமுகக்குள்ளே ஏகப்பட்ட உட்கட்சி பூசல்கள், ஏகப்பட்ட சண்டைகள் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. தேர்தல் நேரத்துல இதெல்லாம் எதிரொலிக்கும் அப்படின்ட்டு நம்பலாம். அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.